மாணிக்கம் மன்னர். Welcome to the show. Also nice BC bottom. Also nice Mr. From the welcome back to my channel. So good படம் FDFS நான் பார்த்தேன். வேற லெவல் blast ஆகி blast ஆகி வெறியாய் வந்தேன். ரிவ்யூவும் போட்டிருக்கேன். இன்னத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காத இருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் தைரியமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் அந்த நான் ஸ்பாய்லர் ஆச்சு நான் ஸ்பாய்லர்ன்றது அதை நான் ஸ்பாய்லர் ஆகிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். ஏன்னா ஏதோ சொன்னு அப்படி இந்த இடம் அப்படி சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்ல முடியல. பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தி எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக நான் ஸ்பாய்லர் ஆகின ரிவ்யூவை. அப்புறம் இந்த 3 நாளாக வந்துட்டு என்னால் எனக்கு இன்னும் வெறியானங்களா ஏதோ ஒன்று சொல்லி ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் நான் சொல்லாமல் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு படம் வந்து 4வது நாள். இந்நேரத்துக்கு நிறைய பேர் கிளிப்ஸு, ஸ்டோரிஸு, ட்ரெயின், ரயில், ஃப்ளைட்டுன்னு விட்டு எல்லா கருமத்தையும் சொல்லி தொலைஞ்சிட்டாங்க. நான் இன்டர்நெட்குள்ளே போனாலும் எல்லா சீன்ஸையும் எடுத்து தொலைஞ்சிருக்காங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இவங்களை விடுங்க, டீமே வந்துட்டு படம் வரக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் கொடுத்தாங்க. நான் எந்த இன்டர்வியூ பார்க்காதனால நான் போய் தேட்டரில் பிளாஸ்ட் ஆனேன். பட் அந்த நம்பிக்கையில், அதாவது கதை எப்படியோச்சு இந்த பர்டிகுலர் ஃபோட்டோயோச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த விஷயத்தை பேச வந்துட்டேன் நான். அண்ட் ஆல்சோ ஹேவிங் செட் இந்த விஷயம் என்னால் என் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியலங்க. வேறு லெவல் மேட்டர் எடுத்துட்ருக்காங்க. சரியா, வேறு லெவல் மேட்டர் நம்ம நெட்டிசன்ஸ் எடுத்துட்ருக்காங்க. இதை வந்து நான் உங்கள்கிட்ட கொட்டியே தீக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 நம்ம வினோத் சார் தான் இருக்கிறார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் வாட் இஃப் சரியா, வெங்கட் பிரபுனே படம் முடியும் போது வந்துட்டு கோட் vs OG வெங்கட் பிரபு வில்லன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பா. அப்படி அதை வச்சே வாட் இஃப் தளபதி 69 இந்த படம் வெங்கட் பிரபுனை எடுத்து முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரோ இது மாற்றுங்க, வினோத் சாரை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வினோதான அவர் தனி ஒரு சம்பவம் பண்ணுறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருந்தாலும் இந்த காந்தி வர்சஸ் ஓஜி சஞ்சய், அதாவது கோட் காந்தி வர்சஸ் ஓஜி சஞ்சய், இந்த ஃபேஸ் ஆஃப் வந்து நாங்கள் பார்த்தே ஆகணும். வேற லெவல் வெறியா இருக்கு எங்களுக்கு. தயவுசெய்து தளபதி 69 இதை பண்ணி முடிங்க. தளபதி பிரேக் எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. பிரேக் கொடுக்க கூடாதுங்கிறது எல்லாத்தோட ஆசையும். பட் ஸ்டில் ஒருவேளை பிரேக் எடுத்துட்டாருன்னா மொத்தமாக இந்த படம் கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க. நானும் அது வேற லெவலில் இருந்துச்சுங்க. பிகாஸ் எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஒரு கற்று வருது. அது ஏன் அவ்வளோ இன்டென்சிட்டியோட கற்றுனாலும் அப்போ தெரியல. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் மொக்கோ இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் படம் முடியும் போது வேற மாதிரி முடிஞ்சது. சொல்கிறேன் அந்த கோட் வர்சஸ் OG அப்படின்னு சொல்லிட்டு முடித்தாங்க. ஸோ நெட்டிசன்ஸ்க்கு இதை நான் ஆதரிப்பேன்னு நினைக்கிறேன். லைட்டாக இது வந்து வேறு மாதிரி ஐடியாவாக இருக்குது. நான் சொல்கிறேன் பார்த்ததுலேருந்து என்னால் உள்ளே அடக்க முடியல, அதெல்லாம் உங்கள்கிட்ட பேச வந்துட்டேன். பட் ஆனால் இன்னொரு டைமென்ஷன் தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வினோத் 69 எடுத்துட்டோம் சரியா. அப்போது நம்ம வந்துட்டு இந்த படம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமோ 2 வருஷம் கழிச்சு தளபதி கொஞ்சம் கில் ட்ரிப் பண்ணலாம். நம்ம தளபதி இது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுனை கொஞ்சம் புஷ் பண்ணி அப்படி சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி தளபதி எப்படியோச்சு ரிட்டர்ன் வர வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை யூஸ் பண்ணலாம், அந்த கோட் வர்சஸ் OG யூஸ் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமாக யோசிக்கிறேன். ஏற்கனவே லியோ 2 இருக்குது, அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த விக்ரம் 2 முடியும் போது வந்துட்டு அந்த யூனிவர்ஸை முடியும், அதை வச்சு நம்ம ஏற்கனவே தளபதி கில் ட்ரிப் பண்ணி உள்ளே இழுத்துலாங்கிற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு இதையும் வச்சா 1க்கு 2 ப்ரெஷராக கொடுத்து அவரை சினிமாக்குள்ளே இழுக்கலாமே அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில் இந்த படம் கொஞ்சம் ஹோல்ட்லேயே வைக்கலாம் அப்படிங்கிற சொல்லி தோணுது. அரசியலுக்கு போகிற எதுவும் காமெடிக்கு இதை போகிற மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கேன். கிறுக்குத்தனமாக இருக்குன்னு தெரியுது. பட் ஸ்டில் அவர் அல்ப ஆசை சொல்லிட்டேனே சரியா. இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் எனக்கு தோணுது. ஸோ என்னாலும் பரவாயில்லைங்க, தளபதி 69 வந்து இந்த மாதிரி நெட்டிசன்ஸ் பேசுகிற மாதிரி இது கோட் வர்சஸ் OG வச்சு முடிக்கிறோமா, இல்லை நம்ம இதை ஹோல்டு பண்ணி வச்சு தளபதி கில் ட்ரிப் பண்ணி உள்ள சினிமாக்குள்ளே இழுக்கலாமா மறுபடியும். அதாவது அரசியலை விட்டுட்டு இல்லைங்க, ஐயோ அது வேற தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அரசியலை விட்டுட்டு வாங்கலாம் யாரும் சொல்லுங்க, அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்கணும். அப்பப்போ வந்து நடிச்சுட்டு அந்த தளபதி இல்லாமலாம் போர் அடிக்குங்க ஸ்க்ரீனில். அது ஒரு மாதிரி அப்செட்டிங்காக இருக்குங்க. அந்த தளபதி அதெல்லாம் இல்லாமல் முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், மிஞ்சி போனால் 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வி வாண்ட் ஹிம் பேக். அது வேறு மாதிரி ஒரு மாதிரி ஊக்காக இருக்குதுங்க. ஐயோ சாமி, அது வேறு. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒன்று தோணுச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதாங்க, இந்த ஐடியாவை வந்துட்டு எங்கேருந்து கிளப்பி விட்டாங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தெரியல. வேறு லெவல் பிளாஸ்ட் ஆச்சு. இந்த ஐடியா உங்களை ஷேர் பண்ண வச்சு இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் பேசிக்கலி லெட் அவுட் ஆஃப் த இமோஷன்ஸ் வீடியோ இது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அண்ட் கோட் பார்க்காத ஆட்கள் மறுபடியும் சொல்கிறேன், நெகட்டிவ் ரிவ்யூஸை நம்பி பார்க்காம இருக்காதீங்க. வேறு லெவல் தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு யாரும் வந்துட்டு காசு கொடுத்து பேசுலாம் சொல்ல. அஸ் அ மூவி லவர் நீங்களாம் வேறு லெவல் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உங்கள் இஷ்டம், யோர் விஷ், யூ கேன் என்ஜாய் ஆர் ஓகே பரவாயில்ல நான் பார்த்துக்கிற பொறுமை அப்படின்னாலும் ஓகே நோ ப்ராப்ளம் சரிங்களா. பட் நான் பார்த்தேன்ப்பா, நான் ஹாப்பி, நான் சூப்பர் ஹாப்பி. அண்ட் கோட் வர்சஸ் ஓஜிக்கு வெங்கட் பிரபுனா எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்களா தெரியாது, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி தளபதியை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் அடுத்த சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.